கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர் கடையில் மாட்டியிருக்க கேமரா ஒரு 2 3 கேமரா பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரூ தான் நிக்குது. அப்படியே லைட்டா சாஞ்சா மாரி இருக்கு கேமராலாம். ஸ்க்ரூலாம் லூஸா இருக்கு. கேமரா கீழ விழுற மாரி இருக்கு. அத கொஞ்சம் சரி பண்ணி தான்னு கேட்டிருந்தாரு. அந்த கஸ்டமர் கடைக்கு போயிருந்தேன். அவரு சொன்ன அந்த கேமராவ பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ஃபால்ஸ் சீலிங்கில வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆயிட்டிருக்கு. கீழ விழுந்துட்டுருக்கு ஸ்க்ரூவு. அதனால வந்து அந்த கேமரா வந்து அப்படியே கிராஸா இருக்கு. ஒரு ஸ்க்ரூ கீழ விழுந்துட்டுருக்கு. ஒரு ஸ்க்ரூல மட்டும் அந்த கேமரால நின்னுட்டுருக்கு. அவரு காமிச்ச அந்த கேமராவ சரி பண்ணி 2 ஸ்க்ரூவும் போட்டு டைட் பண்ணி கேமராவ நிக்க வச்சுட்டேன். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் சீலிங்கில லைட்லாம் போட்டிருப்போம். ஃபால்ஸ் சீலிங்கில வந்து சிஓபி லைட்டு, இல்லன்னா வந்து பேனல் லைட் இதெல்லாம் போட்டிருப்போம். அந்த லைட்லாம் பத்தலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நெறைய பேர் வந்து இந்த பல்பு ஹோல்டர் மாட்டி பல்பு மாட்டுவாங்க. அப்படி இல்லன்னா வந்து எக்ஸ்ட்ரா பவரா வேணும்னு சொல்லிட்டு டியூப் லைட் மாட்டுவாங்க. அந்த இடத்துல டியூப் லைட் மாட்டும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டியூப் லைட்டோட கிளாம்ப டைரக்ட்டா அப்படியே ஸ்க்ரூ ஏத்தி நிக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து ஏதோ ஃபால்ட் ஆகுது, அந்த லைட்ட கழட்டும் போதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாம்ப்லாம் தனியா வந்துரும். ஹோல்டர் மாட்டுவாங்க. ஹோல்டரும் அதே மாரி தான் வந்து ஃபால்ஸ் சீலிங்லேருந்து புடிங்கின்னு வந்துரும் அப்படியே அந்த ஸ்க்ரூவெல்லாம். இது எப்படி கரெக்ட்டா டைட்டா நிக்க வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கொயரா இருக்கக்கூடிய ஃபிஷர் வாங்கிட்டு, ஃபிஷர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து ப்ளக்கெட் வரும். செவுத்துல ஹோல்ஸ் போட்டு அந்த கட்ட அடிச்சுட்டு ஸ்க்ரூ டைட் பண்ணுவோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா, பிவிசில ஃபிஷர் சொல்லி வருது. அதிலேயே பார்த்தீங்கன்னா 2 மாடல் வரும். ஒண்ணு அப்படியே ரவுண்டா இருக்கும். இன்னொன்னு வந்து சதுரமா இருக்கும். இந்த மாரி ஃபால்ஸ் சீலிங்கில யூஸ் பண்ணும்போது, அந்த சதுரமா இருக்கிற அந்த ஃபிஷர யூஸ் பண்ணுங்க. அந்த ஃபிஷர பார்த்தீங்கன்னா, நீங்க டியூப் லைட் மாட்டுறீங்களோ, ஹோல்டர் மாட்டுறீங்களோ, சப்போஸ் கேமரா மாரி எதா இருந்தாலும், அந்த இடத்துல எங்க உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல மார்க் பண்ணதுக்கப்புறம், டெஸ்டர வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபிஷர வந்து டைட்டா போற அளவுக்கு லைட்டா அப்படியே நம்ப ஹோல்ஸ் போட்டுட்டு, கைய வச்சு டைட்டா வந்து அந்த ஃபிஷர ஃபால்ஸ் சீலிங்கில உட்கார வச்சுடணும். அதாவது ஸ்கொயர் வந்து அந்த ஃபால்ஸ் சீலிங் மட்டத்தில நிக்கணும். அந்த மீதி உள்ள போயிடணும். அந்த மாரி வச்சுட்டு நீங்க ஸ்க்ரூ பண்ணும்போது, ஃபுல் டைட் நல்லா டைட்டாகும். கீழ இறங்கி வராது. அந்த நம்ப டைட் பண்ணக்கூடிய பொருள் வந்து பக்காவா நிக்கும் அதிலேயே. இதிலேயே இருந்து ரவுண்ட் மாடல்ல வர ஃபிஷர போட்டு டைட் பண்ணிங்கன்னா, ஃபுல் டைட் ஆகும்போது அப்படியே கொஞ்சம் நம்ப ஸ்க்ரூ டிரைவர் கொஞ்சம் டைட் குடுத்தோம்னா உள்ள போயிடும். ஸ்க்ரூ சுத்திட்டே இருக்கும். அதனால ஃபால்ஸ் சீலிங்கில ஏதோ ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணணும்போது, இந்த மாரி ஸ்கொயர் மாடல் ஃபிஷர் வாங்கி ஃபால்ஸ் சீலிங் மட்டத்தில வச்சு டைட் பண்ணிங்கன்னா, லூஸ் ஆவாம இது மாரி டைட்டா நிக்கும். இந்த விஷயங்கள் எலக்ட்ரீஷியன்லாம் கரெக்ட்டா இது மாரி போட்டு மாட்டிடுவாங்க. நீங்களே ஏதோ டியூப் லைட்டோ, ஏதோ இந்த மாரி ஃபால்ஸ் சீலிங்கில வந்து போடணுன்னும்போது, இந்த மாரி நீங்க போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஃபால்ஸ் சீலிங்கில ஏதோ ஒரு பொருள் ஸ்க்ரூ போட்டு மாட்டுறீங்கன்னும்போது, ஃபர்ஸ்ட்டு மாட்டும்போது நிக்கும் அந்த பொருளு. 2வது ஏதோ கழட்டி மாட்டணும்போது ஃப்ரீயா வந்துரும் அந்த ஸ்க்ரூ நிக்காது. அதனால இந்த மாரி ஃபிஷர் போட்டு டைட் பண்ணீங்கன்னா, ஃபால்ஸ் சீலிங்கில ஸ்க்ரூ டைட்டா நிக்கும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க.